வேற லெவல்ல அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அலமேலு பாட்டிக்கிட்ட வந்து பேசினா தான் உண்டுன்னு சொல்லிட்டு, பாட்டி நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு நம்ம ஆதி வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன யோசனை பண்ணி வச்சிருக்க? உன்னால பாரதி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியாமே! இது எல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறியா? நிச்சயம் சாத்தியம் தான். நான் இங்கேயே இருந்தேனா, பாரதியோட கணவர என்னால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட நான் ஊருக்கு போணும். என்னப்பா சொல்ற? அவங்களோட ஊருக்கு போணுமா? எந்த ஊருக்கு போப்போற? வேற என்ன? காஞ்சிபுரத்துக்கு தான். ஆதி ஒரு முடிவுல தான் இருக்கான். நீ அங்க சுத்தி, இங்க சுத்தி உன்னையே தேடிக்கிட்டு இருக்கப்பா. நான் எப்படி உன்கிட்ட இத சொல்லுவேன்னு தெரியல. பாட்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. நானும் இந்த வாட்டி பாரதியோட ஊருக்கு போயிட்டு வந்துட்டா, ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க தான் உதவி பண்ணணும். நான் பாரதிகிட்ட எதுவும் கேட்க முடியாது. நானா அத கேட்டா, நிச்சயம் இவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு தான் இப்படி வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றப்ப, அவங்க ஃப்ரெண்ட் வராங்க. என்ன மாப்ள உனக்கு என்ன வேணும்? நான் வேணா பெர்ஃபார்ம் பண்ணணுமா? சொல்லுப்பா டக்கு டக்குன்னு பண்ணிர்றேன். என்ன வசனம்? என்ன டைரக்ஷன் பண்ண போற? சொல்லு. அதுக்கேத்த மாரி வந்து ஜமாச்சிரலாம் அப்படின்னு சொல்றப்ப நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டடா. எத தப்பா செய்யணுமோ, அத கரெக்ட்டா செய்வ. எத கரெக்ட்டா செய்யணுமோ, அந்த விஷயத்த நீ தப்பா செய்வ. அதனால நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டடா. என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல. நான் இங்கேருந்து போறேன். எங்கப்பா போப்போற? நான் மாடிக்கே போறேன். அவன் அவ்வளதான் யோசிப்பான். சரிங்களா? என்ன பாட்டி கோச்சுக்கிட்டு வீட்ட விட்டு போவேன்னு நெனைக்கிறீங்களா? போங்க பாட்டி. இப்ப இருக்கிற நெலைமையில நம்ப இங்கேருந்து வெளில போயிட்டா என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம்ல. அதுக்கு ஃப்ரெண்டுக்கு நம்ப கஷ்டம் குடுப்போம். இதுதான் என்னோட பாலிசி. ஆமா மச்சான். அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கு மாடிக்கு வந்து போறாங்க. தம்பி, எப்போதே இவரு இப்படிதானா? அவன் கிடக்குறான். அவன் சும்மா வந்து விளையாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிட்டே இருப்பான். பெருசாலாம் எடுத்துக்கூடாது. நீங்க நான் சொன்னத வந்து பாரதி கிட்ட கேளுங்க. சரி, என்ன சொல்லி பாரதியையும், உங்களையும் நான் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சு வைப்பேன். தெரியல. என்ன பாட்டி சொல்றீங்க? கல்யாண ஏற்பாடு நடக்குது. நீங்களே யோசிக்கலன்னா எப்படி? என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு காரணம் கேட்பாளே! ஆ பட்டு புடவ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம்னு சொல்லுங்க. நிச்சயம் பாரதி வந்து ஒத்துப்பா. ஐடியா நல்லா தான் இருக்கு. என்ன பாட்டி, ஐடியாவும் குடுத்து, எப்படி பேசணுங்கிற வசனத்தையும் சொல்லிக் குடுத்தாச்சு. போங்க பாட்டி, ஏதாவது ஒண்ணு பேசுங்க அப்படின்னு சொன்னோனே, சரிப்பா, நான் உனக்காக வந்து பேசுறேன். ஆனா இந்த வாட்டி நீ கூட்டிட்டு போயிட்டு வந்தா கண்டுபிடிச்சுட்டு வந்துருவல்ல? கண்டிப்பா பாட்டி. இந்த வாட்டி பாரதி என் கூட வந்தாங்கன்னா, நான் அவங்க ஹஸ்பண்டோட தான் வருவேன். நீ ஆல்ரெடி இங்க தானப்பா இருக்க அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. என்ன சொன்னீங்க? இங்க தான் இருக்கனா? நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா? தெரியாம சொல்றீங்களா? இல்லப்பா, நீ இருக்கல்ல. நல்லபடியா வந்து கூட்டிட்டு வந்துருவேன்னு நெனைக்கிறேன். யாரும் பாரதிக்காக, அவங்க வாழ்க்கைக்காக இப்படியெல்லாம் வந்து யோசிச்சதே இல்ல. நானும் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன். அவ சொல்ல மாட்டேன்ட்டான்னு சொல்ட்டு, பாரதிய பார்க்கலான்னு ரூம்குள்ள வந்து போறாங்க. நம்ப அலமேலு பாட்டி. "ஏம்மா, புடவையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. கல்யாணம்லாம் வச்சிருக்காங்கல்ல. நீ எனக்காக போய் வாங்கிட்டு வந்துர்றியா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்கேயே வந்து வாங்கிக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "நமக்கு எதுக்கு பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம்? தேவையில்லாம வெட்டி செலவு. பணம் இருந்துச்சுன்னா, நம்ப அதெல்லாம் பார்க்காம, நமக்காக வாங்குறோம்ன்னு யோசிக்கலாம். நம்பளே அன்றாட காட்சி, இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்றப்ப, "நீ இது மாரி மிச்சம் பண்ணி, மிச்சம் பண்ணி என்ன சாதிக்க போற? நான் உனக்கு காசு தரேன். ஒரு 50,000 இருந்தா போதுமா?" அப்படின்னு சொன்னோனே, "எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க. நான் தானே காசு தரப்போறேன்." அப்படின்னு ஆதி வந்து சொன்னோனே, உடனே வந்து யோசிக்கிறாங்க. "ஏது பாட்டி உனக்கு இப்படியெல்லாம் காசு? சரி அதுக்கென்ன? அந்த ஊருக்கா போணும்? இங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்டி நல்லபடியா வந்து புடவ வாங்கணும்னா, அங்க போய் வாங்கிட்டு வந்தா என்ன? குறைஞ்சா போயிடுவ. எனக்கு அந்த ஊர்ல வந்து வாங்கிட்டு வந்து குடுத்தா தான் நான் கட்டிப்பேன். பாட்டி வர வர ஓவரா வந்து இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நெனச்சு நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் இனிமேட்டு அங்க போமாட்டேன். அப்பன்னா அங்க போயிட்டா ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு. அப்பன்னா நான் தான் அவங்க ஹஸ்பண்டுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் புரியலையே! எங்கேயோ ஒரு இடத்துல வந்து குழப்பம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அத கண்டுபிடிக்கணும்னா, இந்த வாட்டி நான் அந்த ஊருக்கு போனா மட்டும் தான் உண்டுன்னு ஆதி சூப்பரா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "பாட்டி இம்ச பண்ணாத பாட்டி. எனக்கு இங்க ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு." ஆதி தம்பிகிட்ட சொன்னா, அவரு உன்ன கூட்டிட்டு போறாரு. "எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து கேட்குற?" அப்படின்னு சொல்லும்போது, "கம்பெனியே நம்மளோடது தான்." அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி கம்பெனியில நம்ம வேலை பார்க்குறோம். கம்பெனியே நமக்கெல்லாம் சொந்தம் கிடையாது. அவங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா, இந்த வீடு நமக்கு சொந்தமா? அப்படின்னு சொல்றப்ப, ஏன் ஆதி தம்பி கிட்ட கேட்டா வாங்கி தர மாட்டாரா? நீ இன்னைக்கு ஏதோ வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கன்னு நெனைக்கிறேன். உன்கிட்ட பேசி எல்லாம் வந்து மல்லு கட்ட முடியாது. நான் இங்கேருந்து போறேன்.
நீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கங்க. உனக்கு வேணும்னா ஆதி தம்பிகிட்ட நீ ஏன் வந்து பேசு. அவரு வாங்கி தருவாரு உனக்கு. 1 புடவ என்ன 10 புடவ கூட வாங்கி தருவாரு. கல்யாணத்துல ஜாம் ஜாம்னு வந்து கட்டிட்டு வந்து நில்லுங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே, நானா கட்டிட்டு வரணும்? இது எல்லாத்துக்கும் வந்து விடிவு காலமே இல்லையா? அப்படின்னு சொன்னோனே, பாட்டி மாட்டுக்கும் வெளியில வராங்க. பாத்தியா? நான் ஏதாவது கேட்டா, அவ இது மாரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் வந்து என்ட்ரி வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொன்னோனே, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாட்டுக்கு உம்முன்னு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சாப்பிட வரலையா? எனக்கு வேணாம். பாட்டி சின்ன பசங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரிங்களா? உனக்கு இருக்கிற வயசுக்கு நீ இப்படியெல்லாம் வந்து அடம் பிடிக்கிறது சரியே இல்ல. நீ ஏதோ ஒரு உள்காரணத்தில வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்றது? எல்லாம் வந்து உன்னோட வாழ்க்கைக்காக தான். பாரதிய வந்து ஏத்துக்கிறதுக்கு ஆதியே முடிவுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. ஆனா இவ வந்து பிடிவாதமா இருக்காளே! என்ன திட்டம் போடுறாங்க? யாரு திட்டம் போடுறாங்கன்னு தெரியாம, உன் வாழ்க்கைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ எனக்கு என்னன்னு சுத்திக்கிட்டு இருக்க. கேட்டா மட்டும் மித்ரா கிட்ட சவால் மட்டும் விடுவல்ல. அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? எனக்கும் பாரதிக்கும் 1000 விஷயம் இருக்கும். நீங்கலாம் இந்த விஷயத்த வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, ஆதிகிட்டயா இப்படி பேசுறீங்க? ஆமா, ஆதிகிட்ட தான் இப்படியெல்லாம் பேச முடியும். என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க தம்பி? நாங்க உங்க வீட்ல இருக்கோம்னு நெனச்சா, நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கண்ணடிச்சுட்டு லைட்டா வந்து திட்டுறாங்க ஆதிய. ஆமா, நான் கேட்டதெல்லாம் தப்பு தான். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு பாரதி கிட்ட கேட்கிறப்ப, இவங்களுக்கு புடவ வேணுமா? அதுவும் அந்த ஊர்ல போய் வாங்குனா தான் இவங்களுக்கு வந்து புடவ கட்டிக்க முடியுமா? அப்படின்னு சொன்னோனே, அவ்வளோதானே வாங்க நம்ம போயிட்டு வந்துருவோமா? அப்படின்னு சொல்றாங்க. தம்பி என்னால அவ்வளோ தூரம்லாம் முடியாது தம்பி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் சார்புல பாரதிய கூட்டிட்டு போங்க. அவங்க சூப்பரா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஓகேவா? நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இது என்னோட கல்யாணம். நான் தான் எல்லாருக்கும் புடவ எடுத்து குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க பாரதி, சின்னதா வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாரி போயிட்டு வந்துரலாம். என்னது ஃபேமிலி ட்ரிப்பா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.